UX and UX design எப்படி படிக்கிறது? How to study UX and UX design in 2022. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ UX and UX design நான் எப்படி படிக்கிறது? ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு டாப்பிக்கில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பேரா. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. UX and UX டிசைனை நீங்கள் ஒரு 3 விதமாக படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து செல்ஃப் லேர்னிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் வந்து சொந்தமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டியில் இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து ஓனாகவே நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆன்லைனில் நிறைய செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்கில் வந்து கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா UX டிசைன் Bootcamps அல்லது UX டிசைன் Kickstarter ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்து 1ல இருந்து 4 நாள் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து வேரியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குவிக் டைம்குள்ள இது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி Bootcamp அல்லது Kickstarter ஒர்க் ஷாப்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி இதை பற்றின ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் அல்லது பூட் கேம்ப்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவர் ஒரு ஆப் அல்லது ஒரு ப்ராஜெக்டை ஸ்க்ராட்ச்ல இருந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறாரு. இதை டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த லைவ் செஷன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் புரியுது. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் புரியும் பொழுது உங்களால் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். இதில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அல்லது ட்ரைனர்ஸ் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதே ப்ராஜெக்டை ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அல்லது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணலாம். மூணாவது டைப் வந்து ஒரு மென்டரிங் ஓரியன்டட் ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 monthsலேருந்து 4 months பீரியடில் ஒரு மென்டர் வந்து டெடிகேட்டடாக ஒரு ப்ராஜெக்டை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து உங்களுக்கு அதோடைய மெத்தடாலஜிஸை வந்து ட்ரெயின் பண்ணி அந்த மெத்தடாலஜிஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணி உங்களை இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னால் செல்ஃப் லேர்னிங்கில் வந்து படிக்க முடியாது அல்லது இந்த பூட் கேம்ப் அல்லது கிக்ஸ்டார்டர் ப்ரோக்ராம்ஸ்லையும் போய் என்னால் வந்து சஸ்டெயின் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினச்சால் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு மென்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களை கைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மூணாவது மெத்தடுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை சூஸ் பண்ணுறதாக இருந்தால் அந்த மென்டரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஆல்ரைட், நான் இப்போ இதை வந்து கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங்காக வந்து ஒரு UX and UX டிசைன் நீங்கள் ஓனாக படித்தாலும் கூட சில இடங்களில் உங்களுக்கு சில கைடன்ஸ் தேவைப்படும். அதாவது சில இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அல்லது நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு தானான்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அது வந்து உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் வழியாக நீங்கள் போய் UX and UX டிசைனை லேர்ன் பண்ணால் அது வந்து ஒரு செட்பேக் ஆகும். இப்போ ரெண்டாவது மெத்தடில் வந்து உங்களுக்கு ஒரு பூட் கேம்ப் அல்லது கிக்ஸ்டார்டர் மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப்ஸில் நீங்கள் போய் அட்டன் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயினர் வந்து அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். நீங்களும் அந்த ப்ராஜெக்டை அவர் கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ட்ரெயினரை கான்டாக்ட் பண்ணுறதோ அல்லது உங்களுடைய ப்ராஜெக்டில் உங்களுக்கு இருக்கிற கொரீஸையோ வந்து அவங்க யாரும் வந்து உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேசஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் லேக் ஆவீங்க. ஸோ அதாவது நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து கிடைக்காது.
மூணாவது மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஈவெக்ஸ் அண்ட் ஈவெண்ட் டிசைனை நீங்க ஸ்ட்ரக்சர்டா பிளஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் கைடடா ரொம்ப ஹேண்ட்ஸானா உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கறதோட மட்டுமல்லாமல் நீங்க எந்த நேரத்திலையும் இந்த மென்டாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், பிளஸ் உங்க ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ 2022 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 விதமா ஈவெக்ஸ் அண்ட் ஈவெண்ட் டிசைன் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்க என்ன டைப்பை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை.